தென்னிந்தியாவிலேயே 1.5 கோடி சந்தாதாரர்களை எட்டிய முதல் யூடியூப் செய்தி சேனல் என்ற பெருமையை பெற்றிருக்கிறது. புதிய தலைமுறை செய்தி ஊடகத்தில் மீண்டும் ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. உண்மை உடனுக்குடன் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நடைபோடும் உங்கள் புதிய தலைமுறையின் மகுடத்தில் மற்றொரு வைரக்கல் 1.5 கோடி சந்தாதாரர்கள். புதிய தலைமுறையின் யூடியூப் சேனல் 2020ஆம் ஆண்டு 50 லட்சம் என்ற இலக்கை எட்டினோம். 2023இல் 1 கோடி சந்தாதாரர்கள் என்ற இமாலய இலக்கை எட்டிய ஒற்றை சேனலாக உருவெடுத்தோம். இதோ உங்களின் மகத்தான பேராதரவால் இப்போது 1.5 கோடி என்ற மற்றொரு உச்சத்தை தொட்டிருக்கிறோம். டிவிலையும் பார்ப்பேன், போன்லயும் பார்த்துப்பேன். நான் டிவி போனு ரெண்டுலையும் பார்ப்பேன். மற்ற சேனலோட குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. இப்போ நாங்கள் மொபைலில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். எதாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக பண்ணுவாங்க. நானே நெட்டில் அப்படி பார்க்கும்போதே புதிய தலைமுறை அதை நீட்டி பார்ப்பேன். கண்டிப்பாக ஒரு நேர்மையாக கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் எனக்கு தனித்துவமாக தோணுது. எந்த ஒரு எதுவும் சார்பு இல்லை. வானிலை அறிக்கை அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்றீங்க. நேர்பட பேசல அவங்க பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல போடுற நியூஸா இருக்கட்டும், தலைப்பா இருக்கட்டும் மற்ற சேனல் கம்பேர் பண்ணுவது ஓவர் ஹைப்பா இல்லாம சட்டில்டா இருக்கும். எல்லாத்தையும் அப்பே போட்டு காட்டுறாங்க. காடா இருந்தாலும் போயிட்டு ஒரு நல்ல நியூஸை கவர் பண்ணி கொண்டாடுறதுல நம்பர் 1 கில்லாடி. சூப்பரா உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம் புதிய தலைமுறை. தென்னிந்தியா முழுவதும் எப்படி ஒரு சிறப்பான ஆதரவை, பேரன்பை, நம்பிக்கையை பெற்றிருக்கும் ஒரே சேனலாக இருக்கிறது புதிய தலைமுறை. தென்னிந்தியாவிலேயே 1.5 கோடி சப்ஸ்கிரைபர்களை அடைந்திருக்கும் முதல் செய்தி சேனல் என்ற பெருமையை பெறுகிறது PG டிஜிட்டல். இதையொட்டி புதிய தலைமுறை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய செயலாக்க ஆசிரியர் திருப்பதி, 1.5 கோடி என்ற இமாலய இலக்கை எட்டி பிடிக்க உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். அடுத்த கட்டம் நோக்கி நகர வேண்டிய தேவையை வலியுறுத்தி புதிய தலைமுறையின் தலைமைச் செயல் அதிகாரி ராஜாமணி, தொலைக்காட்சி ஆசிரியர் சமஸ், தி பெடரல் இணையத்தின் ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் பேசினர். தொடர்ந்து பேசிய புதிய தலைமுறை குழுமத்தின் தலைவர் முனைவர் சத்தியநாராயணன், மக்கள் பிரச்சனைகளில் அவர்களுக்கு இன்னும் நெருக்கமாகவும் எத்தகைய சூழலிலும் உண்மையான பத்திரிகையாளராகவும் அனைவரும் செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வரைக்கும் நம்ம நேர்மையா பண்ணிட்டு இருக்கோம். அதை இன்னும் பல வடிவுகளில் எடுத்துட்டு போய் இன்னும் பல விஷயங்கள் அதை செய்து மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக போகணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன். நான் திருப்பி உங்களெல்லாம் வேண்டிக்கிறதெல்லாம் இது ஒரு மைல்கல் மட்டுமே. நம்ம இதை தாண்டி நிறைய பயணம் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் தாண்டி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பி அ ட்ரூ ஜர்னலிஸ்ட். தென்னிந்தியாவின் முதலிடம் என்ற அங்கீகாரத்தை தந்த நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது புதிய தலைமுறை டிஜிட்டல் சேனல். 1.5 கோடி சப்ஸ்கிரைபர்களை எட்ட உறுதுணையாக இருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.